மே தினம், மே டே சொல்லப்போனால் அது தொழிலாளர்களின் நாள். பல்வேறு இடங்களிலே பல்வேறு பணிகளிலே ஈடுபடுகிறவர்கள் அதிகமாக எதிர்நோக்குகின்ற நாள். ஏனென்றால் அநேக வருஷங்களுக்கு முன்னாக இந்த உலகத்தின் பல நாடுகளிலே ஒரு பெரிய எழுச்சி வந்தது. அதிகமாய் தொழிலாளர்கள் பாடுபடுகிறார்கள், பணக்காரர்கள் அவர்களை நசுக்கி விடுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து பல இடங்களிலே எழுச்சி. நம்முடைய நாட்டிலும் அது வந்தது. கம்யூனிச நாடுகளிலே குறிப்பாக அது அதிகமாய் வேரூன்றியது. மற்ற நாடுகளுக்கும் அது பரவியது. ஏன்னா அப்போல்லாம் 15 மணி நேரம் அவங்க வேலை செய்யணும். அது ரொம்ப ஒரு சோர்வை கொடுக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்தான் வேலை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை பல நாடுகளிலே கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வந்த அந்த நாள்தான் மேடே. நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் இல்லையா? அப்போ அவர் என்ன கற்றுத்தந்தார் நமக்கு? 6 நாட்களும் ஓடியாடி பல வேலைகளை செய்தாலும் ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். ஆம், இது தொழிலாளர்களுக்கு அதிகமாய் அவர்கள் வேலை செய்தாலும் 8 மணி நேரம்தான் அவர்கள் செய்ய வேண்டும். மற்ற நேரங்களிலே அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுவது தான் இந்த மேடே. அது ஒரு விடுமுறையாக நமது நாட்டிலும் நாம் அனுபவிக்கின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே கொண்டு இந்த மேடேக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓய்வு எடுக்க வேண்டுமென்ற ஒரு தத்துவத்தை நமக்கு கற்றுத்தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உழவர் சிலையை பார்க்கின்றீர்கள். எங்கே? நம்மளுடைய கடற்கரையிலே இல்லையா? மெரினா கடற்கரையிலே. அங்கே தான் நம்ம எப்போது இந்த மேடே நம்முடைய இந்தியாவிலே தொடங்கப்பட்டது என்பதையும் மற்ற வரலாற்றையும் ஓரளவு வாசிக்க முடியும். ஆனால் அதைவிட மேலாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பதோடு கூட நமக்கு அடியிலே இருந்து வேலை செய்கிறவர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாளை விடுமுறையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பணியை 8 மணிக்குள்ளே முடித்து ஓய்வு எடுக்க நாம் அனுமதிக்க வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். இந்த மேடைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அதற்காக பாடுபட்டு இந்த உலகத்தின் பல நாடுகளிலே கொண்டு வந்த பல தலைவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய நாட்டிலும் அதை பெரிதுபடுத்தி அந்த அருமையான இந்த இயக்கத்தை கொண்டு வந்த மேடையை இயக்கத்தை கொண்டு வந்த தலைவர்களுக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.